ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக நான் டிலேடாக ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்னையோட டே வந்து ஃப்ரைடே. ஸோ நேற்று தேர்ஸ்டே மார்க்கெட்டோடைய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சமீபத்த நாட்களில் ஏற்பட்ட ஃபாலுக்கு இன்னைய மார்க்கெட் வந்து, அதாவது இந்த தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியாக இருந்திருக்கு. நியர்லி ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைடில் மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட ட்ரேட் பிளான் கான்செப்ட் டெக்னிக்கல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நம்ம எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம், ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துலாம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து வீக்லி ஃபியூச்சரோட அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் சூஸ் பண்றோம். அதுவும் டாப் அண்ட் பாட்டம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய தன்மை வந்து ஒரு லாங் ரெட் கேண்டில், அதாவது ஒரு பியரிஷ் கேண்டலா இருந்த பட்சத்தில் நம்ம டாப் ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ நம்மளுடைய அப்ரோச்சை வந்து ஃபர்ஸ்ட் டாப் ஸ்ட்ரைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இன்னையோட டாப் ஸ்ட்ரைக் என்னவா அமைஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் வந்து 22,450 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்ல அமைஞ்சிருந்தது. ஸோ நம்ம இமீடியட்டா நம்ம 22,450 கால் அண்ட் புட்டை அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ 22,450 கால் அண்ட் புட்டை நான் ஓப்பன் பண்ணி இதில் காட்டுறேன் பாருங்க. இது வந்து 22,450 கால் அண்ட் புட். ஸோ புட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே காலுடைய ஹையை தாண்டி பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுனால வி கன்சிடர் இட் ஆஸ் ஏ ட்ரெண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கா நம்ம கன்சிடர் பண்ண உடனே நமக்கு ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய ஆப்போனன்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புட்டு வந்து 22,450 புட்டுடைய ஆப்போனன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஆப்போனன்ஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன பண்ணிருக்கேன், 200 காலையும் 150 காலையும் நான் இங்கே ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். அதனுடைய புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, பாட்டம் அதாவது ஃபியூச்சர்ல லோ வந்து அரௌண்ட் 200 ஸ்ட்ரைக்கு பக்கத்துல தான் இன்னைக்கு லோ அமைஞ்சிருந்தது. ஆனா நீங்க பிரீமியம் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 150 கால், அதாவது 150 புட் 150 பிரீமியமும் நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்டோட கான்செப்ட்ல இன்வால்வ் ஆயிருந்தது. ஸோ அந்த அடிப்படையா கொண்டு தான் நாம பாட்டம்ல 150 வரை நாம எடுத்துக்கிட்டோம். அதாவது 450 புட்டுடைய ரேலி ஸ்டார்ட் ஆகி 200 ஹையையும் தாண்டி 150 ஹையே டேப் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்து இன்னும் 100க்கு போகல. ஸோ 150 ஹை வரைக்கும் டேப் ஆனதுனால ஈவன் தோ ஃபியூச்சர் வந்து 150 ஸ்ட்ரைக் வரைக்கும் போகலன்னா கூட நாம நம்ம அனாலிசிஸ்ல 150 ஸ்ட்ரைக்கை இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது இன்னைக்கு நடந்த ஒரு ஹைலைட்டடான மொமெண்டம். ஸோ ஒன்ஸ் அந்த 150யை தாண்ட முடியாம அங்க ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கும்போது 150 கால் புட்ல என்ன நடக்குது நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ 150 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேலேயே தான் இன்னைக்கு இருந்துச்சு. அவன் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் கூட பண்ணல. பட் இங்க டச் பண்ணலன்றதுக்காக நம்ம 150 இன்வால்வ் பண்ணாம இருக்க முடியாது. பிகாஸ் ரீசன் இஸ் அவனோட ஹையை வந்து இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கு டச் பண்ணிருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக 150 ஸ்ட்ரைக்கை நம்ம ஸ்ட்ரைட்டாவே எடுக்கும் போது அவன் ஆல்ரெடி புட்டுடைய ஹைக்கு மேலேயே தான் கன்சிஸ்டண்டா இருந்தான். இன்னையோட புட்டுடைய ஹைக்கு மேலே தான் இருந்தான். ஸோ இந்த தன்மை ரொம்ப நேரமா நீடித்த காரணத்தினாலதான் ஒரு கட்டத்துல கால் செல்லர்ஸ் தங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ நீங்க எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து இன்னைக்கு 200 வரைக்கும் தான் போச்சு. ஸோ நீங்க 200 காலை நோட்டீஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்டா 200 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோல தான் சப்போர்ட் எடுத்தாங்க. சின்ஸ் நம்ம 150 எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போறோம், ஏன்னா நம்மளுடைய ரூல் பிரகாரம் 150 ஸ்ட்ரைக் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் 150 ஸ்ட்ரைக்கு போகணுமே தவிர எக்ஸாக்டா 200 கால் எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்களோ எக்ஸாக்டா டிபி லோல தான் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ பட் ஆஸ் பர் அவர் கண்டிஷன் நம்ம 150 தான் வந்து நம்ம பாட்டம் ஸ்ட்ரைக்கா கன்சிடரேஷன் எடுத்துப்போம். ஸோ ஒன்ஸ் 150 கால் புட்டை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு 150 கால் வந்து கால் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகிற சுச்சுவேஷன் அமையுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம கால் சைட்ல ஒரு டிபி லோவை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் இங்கே கால் சைட்ல ஒரு டிபி லோவை நான் எடுத்திருக்கேன். இது வந்து சி சைட்ல டிபி லோ. ஸோ ஒவ்வொரு லெவல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மார்க் பண்ணி அதை தெளிவான மார்க்கிங், அதை நேம் கொடுத்துருங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிளா இதை பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ 150 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆன பிறகு அது இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒன் சைடு ரேலியா அமைஞ்சது. ஸோ அப்போ 150 பாட்டம்ல இருக்க மேல டிராவல் ஆகும்போது கண்டிப்பா டாப்புக்கு மேல போகணும்னா 450 டிஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் கால் சைட்ல இருக்கக்கூடிய ஆப்போனன்ஸை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து 450 புட்டுடைய ஹை. ஸோ 450 புட்டுடைய ஹையை தாண்டிடுச்சு கால் வந்து, அதாவது 150 கால். ஸோ 150 கால் தாண்டும் போது 450 புட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழேயும் வந்துச்சு. சி ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, சி சைட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே வர 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 இன்னைக்கு ஒன் சைடு ரேலியா இது அமைஞ்சிருந்தது. ஸோ இன்னையோட ரீசன் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரீசனா தான் நான் இதை பார்க்குறேன். அதுவும் அதுக்கான ப்ராப்பர் இடம் பார்த்தீங்கன்னா 150 ஆண்ட, அதாவது 200ல இருந்து 150 இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் போகாதுன்ற தன்மையை அப்சர்வ் பண்ணதுனால தான் மார்க்கெட் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஏற்பட்டுச்சு.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் நீங்க இதுல ஒன் சைடு ரேலியில நீங்க எதுவுமே மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லா ஆப்போனன்ட் ஹையையும் டிஃபீட் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 700 புட்டோட ஹையும் லாஸ்டா தாண்டின வரைக்கும் நான் பார்த்தேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க அதை அப்சர்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு சின்னதா ஒரு இவ்வளவு பெரிய ரேலி அப்போ ஒரு பார்ஷியலி சில பேர் புக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய சினாரியோ தான் இங்க அமையும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெருசா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். ஒரு ரேலியை நீங்க பிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய பாட்டம்ல பிடிக்கிறது தான் சரியான தன்மையா இருக்கும். ஸோ அந்த பாட்டம்ல ஒரு ரேலி பிடிக்கணும். இந்த கால் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டம்ல பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜோன் தான் உங்களுக்கான சரியான ஜோனா இருக்கும். அது எய்தர் நீங்க 150ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல 200ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் சரி. 200 உங்களுக்கு எக்ஸாக்டா லெவல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். பட் நம்மளுடைய ரூல் பிரகாரம் 150 தான் நம்ம அப்சர்வ் பண்ணிருப்போம். ஸோ எக்ஸாக்டா நமக்கு அந்த இடத்துல இருந்தா நமக்கு ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து தேர்ஸ்டே மார்க்கெட்ல நடந்த ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ். இதுல ரொம்ப பெருசா நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம போச்சு. ஏன்னா நம்ம வந்து பெருசா ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எதுவுமே நம்ம பெருசா அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நடக்குது. அந்த ஒவ்வொரு நாளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. நோட்ஸ் எடுங்க. உங்க நோட்ஸ்க்குள்ள அதாவது ஒரு ஜேர்னல் மாதிரி போட்டு நீங்க எடுங்க. ஸோ அப்பதான் உங்களால வந்து இந்த அப்சர்வேஷனை எடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய லெவல்ஸ்ல எக்ஸாக்டா இன்னைக்கு ஒர்க் ஆயிருந்தது. எக்ஸாக்டான்னு சொல்றதை விட இதுக்கு கீழே வந்து கண்டிப்பா புட் சைடுக்கு போயிருக்கணும். ஏன்னா பிரேக் அவுட் நடந்ததுனால நான் புட் சைடு தான் போயிருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நடக்கல. ஏன்னா ஒரு பேஸ் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பேஸ் தான் பாத்தீங்கன்னா 200ல இருந்து 150 ஸ்ட்ரைக். அந்த 150 ஸ்ட்ரைக்ல இருந்து 200க்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் போகாதுன்ற தன்மை வந்ததுனால தான் இந்த ரேலியை ஒன் சைடு கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கும் ஒரு ஒன் சைடு ரேலியா அமைஞ்சிருச்சு. ஆல்சோ ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கும்போது இது ஃபில் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹியூஜ் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கிடைக்கும்ன்றது முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஸோ நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்லி திங் இந்த நாலேஜை வந்து ப்ராக்டிஸ் பண்றது மூலயமா மட்டும்தான் நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ விருப்பம் இருக்கவங்க இதை இன்னும் இன்டெப்தா கத்துக்க விருப்பம் இருக்கவங்க நம்மளோட ட்ரேட் பில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமா வேணுன்றவங்க என்ன டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க். ஸோ அப்ரோச் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் மறுபடியும் மண்டே மார்க்கெட்டுடைய அனாலிசிஸ்ல நம்ம சந்திப்போம். நன்றி.